Hello dear friends. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்? எஸ், இட்ஸ் மை பர்த்டே செலிப்ரேஷன் vlog. ஆமா. ஆக்சுவலா எனக்கு எந்த ஒரு பிளானும் இல்ல. இவர்தான் ஏதோ சர்ப்ரைஸ்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. டேயே முடிய போகுது. ஆல்மோஸ்ட் 8 o'clock ஆயிடுச்சு. இல்ல ஆக்சுவலா ஆஃபீஸ் லீவ் போட முடியல. ஆஃபீஸ் போயிட்டோம். அவங்களுக்குமே ஒர்க்கு. ஸோ அதனால தான் டேயில் பிளான் பண்ண முடியல. சரி எப்போ பண்ணால் என்ன, எப்போ பண்ணாலும் செலிப்ரேஷன் தானே அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கே நான் சொல்ல என்னன்ட்டு அது ஆமாம் சர்ப்ரைஸ் மாதிரி தான். அது என்ன எதுன்ட்டு கம்பல்சரி. ஆமாம், வினோக்கு சுத்தமாக தெரியாது. ஏதோ ஐடியா இருக்காமா? ஏதோ ஐடியாவும் இல்லை. ரெஸ்டாரண்ட் சாப்பிட போகிறோம், கோயிலுக்கு போகிறோம். நோ ஐடியா. அது தவிர நீ வேற எதுவும் எனக்கு பண்ணதில்லை. நீ எதுவும் பெருசாலாம் யோசிக்காதீங்க, சிம்பிளாக தான் இருக்கும். பட் வினோக்கு இது பெருசாக தெரியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறோம். அதனால் அது எந்த இடம் என்ன ஏதுன்றதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, வீடியோ பல மயில் கடந்து கூட்ட போகிறான். எங்கன்னு தான் தெரியல. வாங்க வாங்க மா, கொஞ்சம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. வினோக்கு வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ண போகிறோம். தெரியுதா இது எத்தனை? வாங்க, செப்பலுங்க விடுமா, பேக் கொடுங்க, நட மேலே போங்க. செப்பலுங்க விடுங்க. உள்ள போங்க, நடமா உள்ள உள்ள போங்க, உள்ள போங்க போங்க. கால் தூக்கி வைங்க. என் லைஃப்ல நடந்த ஒரே நல்ல விஷயம் நீதான். நீ மட்டும் இல்லைன்னா எனக்கும் ஹாப்பி பர்த்டே. அந்த காப்பகத்துல சேர்த்து உன்கிட்ட ஐ லவ் யூ சொல்றதை விட சாரி சொன்னது தான் அதிகம். ஆனா நான் எனக்கு சாரி சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? You love it. கொஞ்சம் ஈரமா இருக்கு. உண்டு அப்பா நம்பர் என்ன? இளையொன்றில் மேடை அமைத்து Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Tangam. Happy birthday to you. உனக்குதாம்மா ஃபர்ஸ்ட். ஹாப்பி பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பிளானு. பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப வருஷம் ஆசை வினோவை வந்து பெங்களூரில் இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணுன்ட்டு. இது வரைக்கும் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணும்போதெல்லாம் ஊருக்கு போயிடுவோம். ஸோ அதனால் பெருசாக பண்ணதில்லை. ஸோ இந்த வருஷம் இங்கே இருக்கிற மாதிரி ஒரு இது கிடச்சிது. பெருசாக அது கிஃப்ட் பண்ண முடியலனாலும் இந்த ஒரு செட்டப்பில் இந்த ஒரு தீம் இதில் வந்து வினோவை வச்சு பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதுதான். அம்மா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐ அம் ரியலி ஸ்பீச்லெஸ். நான் ஏதாவது சும்மா கூட்டிட்டு போய் கேக் கட் பண்ணி கூட்டிட்டு வருவான்னு தான் நினைச்சேன். பட் இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷனோட பார்க்கறதுக்கு ஐ அம் ரியலி ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.
ஓகே. ஜெகன் கூட்டு வந்திருக்கலாம். வினோதினி எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு ஒரே வெக்கமா வருது அப்படின்ற மாதிரி ஃபீல் தான். ஃபர்ஸ்ட் டைம் இல்லம்மா உனக்கு இந்த மாதிரி? ஆமா. இந்த மாதிரி நான் செலிப்ரேட் பண்ணதே இல்ல. இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப். ஐ நெவர் செலிப்ரேட் லைக் திஸ். சச் அ கிரேட் பர்த்டேன்னு கூட சொல்லலாம். ஆனா பாருங்க, எங்க பாரு தங்கம், இங்கேயும் பாருங்க தங்கம் தான் எழுதியிருக்கு. ஏன்னா எனக்கு அவரை அப்படி கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என் பேரை வச்சு கூப்பிட்டாலுமே என்னை தங்கன்னு கூப்பிடு நான் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஐம் ரியலி ஸோ ஹாப்பி. அப்புறம் இந்த தீம் வந்து நான் நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். பட் இங்க இந்த லைட்டிங்ஸ், அப்புறம் இந்த அப்படியே பிளைண்ட் ஃபோல்டு பண்ணி கூட்டிட்டு வர்றது, அதை அப்படியே ரிவீல் பண்றது, ஐயோ ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் நான் நிறைய ரீல்ஸ்ல பார்த்துருக்கேன். பட் இட் ஹேப்பன் இன் மை லைஃப் ஆல்சோ. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. சொல்ல வார்த்தைகளே இல்லை. அப்படியே ஆமா, எனக்கு என்ன பேசுறதே தெரியல. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறேன். பட் ஐம் ரியலி ஹாப்பி. இந்த மாதிரி இருக்குன்னு எதிர்பார்த்தியாமா ஏதாச்சும்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெஸ்டாரண்ட், கோயில் 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. வேற எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. எனக்கு இது தோணல, சடனாக தான் தோணுச்சு. சரி, காலிலேருந்து நானும் ஒன்றும் பண்ணல. இல்லை நானும் சரி ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமேன்ட்டு. இது ரொம்ப வருஷம் பிளானு. இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டம் இது அவ்வளோ பெருசாக பிளான் பண்ணி பண்ணுற அளவுக்கு இல்லை. இருந்தாலும் நம்மளுக்கு அது ரொம்ப வருஷம் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி இந்த வருஷம் அதுக்கான டைம் இருந்துச்சு, டக்குன்னு தூக்கியாச்சு. நான் வந்தோடனே வினோட் மாதிரி கேட்டுச்சு. எதுல? இதுல. ஆமா, அதுல அவங்க நேம் வரும்ல. அது பதிலா என் பேர் போட்டுட்டேன். ஆமா. நான் கூட ஏதோ கவிதை சொல்ல போறியோன்னு நினைச்சேன். அவ்வளோ ஆசைலாம் வேணாம். பரவாயில்ல, சொல்லலாம், தப்பு இல்லை. என்னென்ன டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இதில் வந்து ஸ்னோ வந்துச்சு, கீழே வந்து பலூன்ஸ் அப்படியே குப்புடு வந்துச்சு போக மாதிரி. அப்புறம் ஒரு கேக்கு, இது ஒரு சின்ன ட்ரீ மாதிரி. இங்கே ஒரு நேம் போர்டு, பின்னாடி பேக்ரவுண்ட் பலூன்ஸ், ஆர்ட் ஷேப். வாங்க கேக் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கேப்பில் போய் கேக்கில் கை வைக்கிறாங்க. நல்லா இருக்கலாமா கேக்கு? கேக் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி காட்டு, நீயே வாயில போட்டுக்குவ. ஏன்னா இட்ஸ் மை பர்த்டே. சாப்பிடு. 1/2 கிலோ கேக்கு உனக்கு தான், சாப்பிடு. என்னம்மா ஃபுல் ஹாப்பி போல? ஹாப்பியோ ஹாப்பி, பொங்கல்ன்ற மாதிரி ஹாப்பியோ ஹாப்பி. பின்னாடி பாரு அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் ஷேப்ல. ஆமாம், இது ரெகுலராக அப்படியே இருக்குதுதாம்மா. அது டிசைன் மட்டும் பண்ணி விட்ருவாங்க யாராச்சும் வராங்கன்னா. சுற்றி டெக்கரேஷன் நல்லாயிருக்கும். அந்த ஸ்டார் லைட்டுங்க தொங்கிட்டு இருக்கிறது, அது லைட் ஆஃப் பண்ணால் இன்னும் நல்லா தெரியும். சரி, நம்ம தெரிய மாட்டோமேன்ட்டு லைட் போட்டு விட்ருக்காங்க. பாருங்கள் பேக்ரவுண்டில் லவ்வுன்ட்டு, இது ஹாப்பி பர்த்டே, இது வந்து ஸ்க்ரீனிங். நல்லா இருக்குங்க. நம்ம தெரியல, அதுதான் லைட்டெல்லாம் நம்ம தெரிய மாட்டோம். இப்போ தெரியும் பார் பளிச்சுன்னு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? என்ன பிளானும் இல்லை. இங்கே வந்து ஒரு தியேட்டர் செட்டப் மாதிரி இருக்குது. ஏதாவது நம்மளுக்கு ஃபேவரட்டான சாங் ப்ளே பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டியதான். லாஸ்ட் இயர் வந்து நம்ம ஹட் ஹவுஸில் செலிப்ரேட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? பிரியாணி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம். இந்த வருஷம் என்னடா டல்லாக போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். அதுக்குள்ள அட் லாஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வேற ஒரு கிளிப்பில் பார்ப்போம். பாய். மறக்காமல் கமெண்ட்டில் வினோக்கு விஷ் பண்ணிடுங்க. ஹெல்மெட் வேறு ஃப்ரெண்ட்ஸ், எங்கே பாரு மேண்டேட்ரியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வீட்டுக்கே வந்தோமே. 10:30 மணி ஆகிடுச்சு. லைட்டாக டின்னர் சாப்பிட்டு இட்லி தோசை சாப்பிட்டு இப்போ தான் வீட்டுக்கே வந்தோம். செலிப்ரேஷன்லாம் சூப்பராக போச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்புறம் அது வந்து ஈவெண்ட் ஆர்கனைசர் வச்சு பண்ணார் போல், எனக்கு தெரியல. ஏன்னா சர்ப்ரைஸ் இல்லையா, ஸோ எனக்கு தெரியல. அது பர் ஹெட்டு இவ்வளோ அமௌண்ட் போல். அப்புறம் ஒரு சர்டைன் டியூரேஷன் தான் இருக்கணும் போல். எவ்வளோ நேரமா சர்டைன் டியூரேஷன்? ஒரு 1 hour 2 hour அந்த மாதிரியா? இப்போ நம்ம போனோம்ல 2 hours. ஸோ செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா பர்த்டே கிஃப்டா? ஆமா, இங்க பாருங்க, இங்க எழுதிட்டு காமெடி. அவனே ஒரு பக்கத்துல ஸ்மைலி போட்டுருக்கான். ஹாப்பி பர்த்டே செலிபிரிட்டி. டீமானல்ல போடுவான் அவன்.
நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆல்ரெடி சொல்லி வச்சிருப்போம் போல முருகர் சிலை வந்து வீட்டுக்கு வாங்கணும்னு. அதை நினைச்சா வாங்க போயிருப்பா, அது கிடைக்கல போல. அதனால ஏதோ வாங்கியிருக்கா. நானே இது கிஃப்ட் வாங்கி தரல. நீயே எனக்கு கிஃப்ட் தானே. ஓபன் பண்ணலாமா? இது செராமிக்கா లేదయ్యా இது நியூஸ் பேப்பர் இது நீ போட்டு ఆడల్లో పెట్టించినాడు எதுக்கு இவ்வளோ நியூஸ் பேப்பர்? சாமிடா. கிருஷ்ணர் தானே? நல்லா இருக்கு. கிருஷ்ணர் ராதா நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். முருகர் தான் தேடி பார்த்தேன், முருகர் கிடைக்கல. சரி அதனால கிருஷ்ணர் தெரிஞ்சு ஜோடியோ அது வாங்கிட்டு